2 அமைச்சரவையில் மாற்றம். செந்தில் பாலாஜி பொன்முடி ஆபாசமாக தமிழக பெண்களை ஒட்டுமொத்தமாக பெண்ணினத்தையே கொச்சைப்படுத்தினார். அவர் தொடர்ந்து ஓசி பஸ் என்று சொன்னார். பெண்களை ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த பெண்ணை நீ எந்த ஜாதி என்று கேட்டார். இப்படி தொடர்ந்து அவதூறாக பேசுவது, மற்றவர்களை உதாசீனப்படுத்துவது, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவது, அதை போல சைவம் வைணவம் என்று நம்முடைய 8ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து ஏறக்குறைய 2000-3000 ஆண்டுகள் பழமைமிக்க சைவ வைணவத்தை பற்றி மிகவும் தரம் தாழ்ந்த முறைகளை விமர்சனம் செய்தார். ஆக தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொதித்து எழுந்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் இதை பார்த்து பயந்தது. நம்முடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தமிழகம் முழுவதும் இருக்கிற பொதுமக்கள் தாய்மார்களும் இணைந்து ஆர்ப்பாட்ட களத்திலே குதித்தார்கள். எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. தலைநகர் சென்னையிலே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆகவே இனி அவர் பதவியில் வைத்திருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் இன்று பொன்முடி ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது திமுக சர்க்கார். அதை போல செந்தில் பாலாஜியை உச்சநீதிமன்றம் கெடுபிடித்து விட்டது. உங்களுக்கு பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என்று பயந்து போய் அடிபணிந்து ஜாமீன் ரத்து செய்து விடுவார்கள் என்பதற்காக ராஜினாமா செய்திருக்கிறார். ஆக இப்போது சொத்து குவிப்பு வழக்கில் துரைமுருகன் போன்றவர்கள், MRK பன்னீர்செல்வம் போன்றவர்கள், தங்கம் தென்னரசு போன்றவர்கள், KKSSR ராமச்சந்திரன் போன்றவர்கள் மீதெல்லாம் வழக்கு இருக்கிறது. ஆகவே இனிமேல் அமைச்சரவை கூட்டம், தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் கூட்டினால் சிறைச்சாலையில் தான் கூட்ட வேண்டும் என்பதைப் போல அத்தனை பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி எப்போது வீட்டுக்கு போகும் என்கிற கேள்வி எழுந்துவிட்டது.